வீட்டுல பாம்பு வந்ததுக்கு அப்புறம் இவன் இப்படிதான் இருக்கிறான். ஆமா பாட்டி, பார்லர் நம்ம பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்துருச்சு. அவ என்ன தெரிஞ்சா எடுத்துட்டு வந்தா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மனோஜுக்கு எவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கா. நல்ல விஷயமா பெரிய மருமகளே, இதே மாதிரி அவன வாழ்க்கையில முன்னேத்தி விடு. சரிங்க பாட்டி, ஏதாவது உளறி வச்சிடாதீங்க, அமைதியா இருங்க. பாட்டி, நான் போய் சமையல பாக்குறேன், வாங்க. அம்மா, நம்ம குலதெய்வம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமல்ல? ஆமாப்பா, ஒரு சின்ன பூஜை பண்ணணும்னு பூசாரி சொன்னாரு. என்ன ஏதுன்னு கேட்கணும், நான் அப்புறம் போய் கேட்டுக்கிறேன். பாட்டி, நானும் வீணா போய் அப்புறமா கேட்டு வந்துடுறோம் பூசாரிட்ட. முத்து, மாப்பிள பாத்து எப்படிடா இருக்கீங்க? எப்படிடா இருக்க? முத்து வந்தாலே இவனுங்க வந்துருவானுங்க. பாட்டி, அவனே விசேஷனா தான் வரான். நான் என்ன வரக்கூடாதுடா இருக்கேன், வேலை அவ்வளவு இருக்குடா. சரி மாப்பிள, அதான் வந்துட்டல, அது போதும். இன்னைக்கு எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டுருக்கு. சீம்பால் கொண்டு வந்துருக்கா. உனக்கு தான் பிடிக்கல? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுடா. இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சும்மா ஏதாவது பொய்ய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடு. மாப்பிள அருமையா இருக்குடா. நல்லா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ரவீந்திரா கொஞ்சமா கொடு. மனோஜ் வேணாடா, எனக்கு எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அதானே, நல்லதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியே. மீனா, இந்தா சீம்பால் சாப்பிடு. பழகுல சீம்பால் சாப்பிடு. கைய காட்டு. வாவ், சூப்பரா இருக்கே. இந்த மாதிரி எங்க ரெஸ்டாரண்ட்லயும் ஸ்வீட் போடலாம்ல? தொழில் அது பாரு, பாத்தியா? பிசினஸ் மூலம் எல்லாத்தையும் பிசினஸாவே பாக்குது. பழகுறே, உன் யோசனை நல்லது, நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த சீம்பால தினமும் ஹோட்டல் விக்கணும்னா 1000 மாடு தினமும் கண்ணு போடணும். ஓ, அப்ப 1000 மாடு பிரெக்னன்ட் ஆகணுமா? ஆத்தாடி, ஏக்கா நீ கைய காட்டுக்கா, நீ கொஞ்சம் வாங்கிக்கோ. ஒருத்தன் பாட்டி. கிரீஷ், வாடா வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. பாட்டி, நீங்க ஏன் என்ன பார்க்க வரல? நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்க அம்மா சொல்லவே இல்லடா. எப்படியோ இப்போ அது